இந்த என் பாட்டி உசுப்பி தீ பிடிச்சி விட்டீங்களா? இங்க வரணும்னா நான் அவ்வளோ காணும். நீங்க பாத்து வச்சிருக்க இடத்தெல்லாம் பாரு. இன்னும் இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு இடம் இருக்கும், அது இன்னும் சூப்பரா இருக்குமா. ஆமா, அன்னைக்கு நாங்க இப்படிலாம் தான் வளர்த்திட்டு வந்தோம். இங்க இருந்து கிளம்புற டைமுக்கு தான் இதெல்லாம் காட்டுறீங்க. இங்க இருந்து இந்த 3 நாள் காட்டணும்னு தோணல. தோணல. இங்க தான் என் பொண்டாட்டி என்ன கூச்சிட்டு போயிட்டாளா? இப்ப எங்க போய் நான் தேடுவாங்கள? ஏய் ஆமா, எங்க போனவன்? பசிக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு போனான். உண்மை சொன்ன அவளே இந்த வார்த்தை சொன்ன. அதான உண்மையா சொல்லு. ஆமாண்டா, அவதான் சொன்னான். ஏதாவது வேணுமான்னு கேட்டா எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். சரி, அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வரேன்னு போயிட்டான். நல்ல ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. தின்ன மாட்டேன்னு தெரியும், ஆனா உனக்கு வேணாம் நானே சொல்லிட்டேன். இல்ல மனைவி 1/2 கிடைச்சிரும். கிடைக்கும். இப்ப என்ன உனக்கு போடுறாம உன் படிட்டு சொல்லி 1/2 வாங்கிக்கோ. யார் வேணாண்ணா? அதெல்லாம் தான் இங்க ஒண்ணும் நடக்காது. எங்க தப்பு இல்ல. நான் அவன்கிட்ட ஆல்ரெடி காண்டா இருக்கான், வச்சு சேர்ப்புறான். என்னது இது? ஐஸ்கிரீமா? இது கூட தெரியாதா? இந்த தட்டு கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம் பவுலு. இஞ்சி பிஸ்னாரிங்கம்மா, இங்கே தான் இருக்கான். வாங்க. மாட்டேன் திட்டுவீங்க. வான்னு சொன்னேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்கு வேணும். நீங்க பிடிங்கிடுவீங்க, நான் வரமாட்டேன். வரலன்னு வையா. அண்ணா கிட்ட வந்துருவா. வந்துட்டானா? அங்க மீது ஒழுங்கா கையில கொடுத்துரு. இவ்வளவு வேண்டாம், வேணா நான் கொஞ்சமா வாங்கி தரேன். இதுல இருந்து கொஞ்சம் குறைச்சு கொஞ்சமா தரேன், குடு. இப்ப இந்த பவுல குடுன்னு. இவ்வளவு பெரிய பவுல் வேண்டாம், உடம்புக்கு நல்லது இல்ல சொல்லிட்டேன். விருப்பத்தாம குடு பவுல. ப்ளீஸுங்க, எனக்கு இது வேணுங்க. நான் என்னைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றேன், அடிக்கடியா சாப்பிட்றேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீங்க சென்னைக்கு வாங்கி தர மாட்டீங்க, எனக்கு தெரியும். எனக்கும் சாப்பிடலாம் டைம் இருக்காதுல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க. கெஞ்சி கேட்கறல, நான் உங்க செல்லம் தானே. ப்ளீஸ்ப்பா. தங்கமே, நான் சொன்னா கேட்கணும், குடு. அப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க, இந்த கிளம்புற வரைக்கும் சொல்லிட்டேன். நீ எதுவுமே சாப்பிட்டாவே இருக்கணும். இவன் பிடிக்காது, அதுக்கப்புறம் அவன் பிடிப்பா. தெரியும் அவளை பத்தி உனக்கு. தின்னு அவளுக்கு ஜுரம் வரதுக்கு இதுமே தின்னா மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க பேசிட்டு இருப்போம் நம்ம வாயில வைக்கிறத பத்தியா? சந்தி சாப்பிட்டு நெக்ஸ்ட் சாப்பிடுற அடி வாங்க போற குடிங்க. ஏங்க ப்ளீஸுங்க, தாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, கொஞ்சமாவே சாப்பிட்றேன், தாங்க. கொஞ்சமா தாங்க, நானே கொஞ்சமா எடுத்துக்கிறேன். நீங்க தரக்கூடாது, நானே எடுத்துப்பேன். ப்ளீஸ் 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 தாங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடி கேட்டேன், அப்போ ஒத்துருக்கணும். இப்ப கிடையாது, புரியுதுல? நான் வாங்கி தான், நீ சொல்லுங்க. சரி, பாதி குட்ரா, எல்லாரும் சேர்த்து சாப்பிடலாம். குட்ரா அவகிட்ட. முடியாதுன்னா முடியாது. அந்த பேர கிட்ட குதிச்சுட்டு போக சொல்றேன். பேசவே மாட்டோம் உங்ககிட்ட. பரவாயில்ல. சரி சார், சரி, அப்படியே இருந்துக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் வேணாம், உங்க ஐஸ்கிரீமும் வேண்டாம். அதுக்கும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் அங்க போனாதான் நல்லா இருக்கும். அங்க போலாமா? சரிங்க அண்ணி, வாங்க. நீங்களும் ஒன்னா உட்காந்துருக்கீங்க, என்ன தள்ளி உட்கார வச்சுட்டீங்க. தங்கமே, என்னடா கோவமா இருக்கியா? நீ எதையும் காதல வாங்கிக்க வேண்டாம், எங்க கூட ஓகேவா? ஹெல்த்துக்கு நல்லதுல இருந்தா கொடுங்க, சும்மா பண்ணாத. அதுக்கெல்லாம் பிடிச்ச தூக்கிட்டு போயிடும், பாத்துக்கோ. ஆமா ஒரு டிக்கெட் போடுறதுக்கு நம்ம பாத்துட்டு இருப்போம். அவனை அவ்வளவுதான், உன்னை பாத்துக்கோ. அண்ணி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் ரூமுக்கு போட்டுமா, எனக்கு தூக்கம் வருது. இங்க இருந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒழுங்கா வந்துட்டு கூட அப்படிதான். சும்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அண்ணி, உங்ககிட்டதான் சொல்றேன், நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு. சரிடா தங்கம், உனக்கு பிடிக்கலன்னா இங்க இருக்க தேவையில்லை. நீ போய் தூங்கு, ஓகேவா? குட் நைட். குட் நைட். என்ன என்கிட்ட பேச மாட்டியா நீ? ஏதோ கோவத்துல சொல்றேன்னு பார்த்தா இப்படி வீம்பு காட்டுற. சரி, என் கூட பேசின கூட பரவாயில்ல. என் தலையில படுத்துட்டு இருக்க, வந்து பெட்ல படு. குட்டிமா பெட்ல படுன்னு. என்ன விடுங்கன்னு. என்ன விடுங்கன்ற? இங்க அமைதியா படுக்கணுமா, இல்ல போய் ரிசப்ஷன்ல படுக்கட்டுமா? ரிசப்ஷன்ல போய் படுத்துருவ. இதுக்கு இருந்த அம்மே என் மட்டும் தான் படுக்கணும்னு அவசியம் இல்லை. படுக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு. இல்லை படுக்கவே வேணாம் முடிவு பண்ண கூட இடம் இருக்கு. என்ன விடுங்க சார். என்ன சார்ல சொல்ற? பாரு, ஒரு அடி வாங்க போற. விடுங்கன்னு. ஒரு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு பண்ணக்கூடாது. ஆமா, சாப்பிட்றவங்க கையில இருந்து பிடுங்குவீங்கல்ல. அடுத்தவங்க காசுல வாங்கி சாப்பிட்டா அப்படிதான். அடுத்தவங்க காசு? புரியல. எங்க டாடிக்கு ஃபோன் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் காசு வந்துடும். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொன்ன இப்ப நீ? விடுங்கன்னு சொன்னதை சொல்லு, தெளிவா விடுற. ஆமா, நான் புருஷன் நம்பி அந்த காசு எடுத்துட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கினேன். அதான் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்களே, அதனால தானே பிடுங்குனீங்க. உங்க காசுல வாங்கினதுனால தானே பிடுங்கிருந்தீங்க. இது எங்க அண்ணி காசு, எங்க அண்ணன் காசு எடுத்துட்டு போயிருந்தா நீங்க பிடுங்கிருக்க மாட்டீங்கல்ல. என் காசுல வாங்கினேன்னு தெரியும். உங்க காசை சொல்லாம எடுத்ததுக்கு. நான் என் காசு அப்படி சொல்ல வரல. என்ன சொன்னாலும் சண்டை போடணும் மூட்டு வச்சிருக்கியா நீ? உங்க டாடி கிட்ட சொன்ன, எனக்கு புரியல. ஆமா, நீங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டது, ரிட்டர்னுக்கு போட்டது, எல்லா காசும் எங்க டாடி உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு. நீங்க ஹோட்டலுக்கு புக் பண்ண காசு, இப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கினால
அந்த காசு எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மீன் அமைதியாக பேசுகிற வெறுப்பேத்திரியா நீ? நான் விடுறேன், நீங்கள்ல சொல்லிட்டெல்லாம் விடுங்க. முக்கியமான உன் ஹெல்த்தை பற்றி மட்டும் தான் யோசிச்சோன்னு கோல்டு வந்துட போகுது, ஃபீவர் வந்துட போகுதுன்ட்டு. வேறு எதுவுமே நான் யோசிக்கலடா. யோசிக்கிறவங்க வாயில் வைக்கிறத யார்கிட்ட பிடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல. நீ அதை தப்பாக ஃபீல் பண்ண வாயில் வச்சதை போடுங்கிறது நான் அப்படிலாம் யோசிக்கல. இல்லை கெஞ்சும் போதும் தர தோணல, விடுங்கன்னு. சரி வாய்ப்பு போய் வாங்கலாம் வா. ஆனால் எனக்கு எந்த பிச்சையும் தேவையில்லை, கையிடுங்க. என்ன பிச்சைலாம் பேசுற? அடி வாங்க போற நீ என்கிட்ட. ஆல்ரெடி காண்டா தான் இருக்க. நீ ஒரு டாடிக்கு ஃபோன் பண்ணதே முதல் தப்பு, புரியுது இல்ல? அந்த காசு என் அக்கௌண்ட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நீ எப்படி வாங்குறது மட்டும் பாரு. அப்புறம் 10 கிலோ பேரை விடுங்கன்னு. பாரு வெறுப்பேத்தாதா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இப்போ நான் ஆர்டர் பண்ணட்டுமா? இங்கே ரூம்க்கே வரும். தெரியாம பிடிங்கிட்டேன். ஏன் இப்படி பண்ற நீ? பாரு அவ்வளோ ஐஸ்கிரீம் நைட்டு வேணாம் மட்டும் தான் யோசிச்சேன். இங்கே மழை தானே பெய்யுது, அதனால தான் யோசிச்சேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. வெறுப்பேத்தாது என்ன? இதுக்கெல்லாம் சும்மா மூச்சு வச்சுட்டு இருந்தா வைக்க அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் ஆசைப்படுறதுலாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குமா என்ன? பெருசாவே ஆசைப்பட தெரியாதுல்ல? என் ஆசைலாம் உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். ஓ என்ன பேசினாலும் சண்டை போட நிற்கிறாளே, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. சரி சாரி சாரி, என்ன பண்ண மன்னிப்பேன். விடுங்க, மன்னிக்கிறேன். மன்னிப்பேன் அப்புறம் திருப்பி பிடிச்சி பண்ணி சொல்லி நான் வச்சுக்கோ. விடுங்கன்னு. எனக்கு இருந்து போயிட்டணும் அதவங்க எண்ணம். அதெல்லாம் நடக்காது. நீ கோமாவே இருந்துக்கும், இப்படியே கோமா இருந்துக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரிஞ்சுதா? இன்னைக்கு ஃபுல்லா நாளைக்கு ஃபுல்லா எத்தனை நாள் வேணா கோமா இருந்துக்கும், ஆனா இப்படிதான் இருக்கணும். உன் கோமா இப்படியே தான் இருக்கணும். எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்கவே இல்லை, துளி கூட பிடிக்கல. இங்கே தான் நான் நகரணும். பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் விடுறதா இல்லை. எனக்கு தான் உங்களை பார்த்தாலே பிடிக்கலன்றல, விடுங்களேன். உனக்கு பிடிக்கவே தேவையில்லை, புரிஞ்சுதுல? அப்படின்னா என் கூட விருப்பம் இல்லாம இருந்துக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ண தான் செய்வேன். சிவாக்கு அதை எடுத்ததே எனக்கு அப்போ தெரியும். அதுல வேலைக்கு ஆகலன்ட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதானே? நீ ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரும்போதே தெரியும் நீ அதை சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வரல, நான் சாப்பிட விட போறது இல்லைன்னு உனக்கும் தெரியும். அதுக்கு அதையா எடுத்து நைட் எடுத்து எஸ்கேப் ஆகுதுல உன் பிளானு. அது வலே ஒரு போய் ஒழுங்கா சொல்ல தெரியுது உனக்கு. ஐஸ்கிரீமே எடுத்தாலும் அக்கௌண்ட்ல போட போறோம், அது எதுக்கு நீ காசு எடுத்துட்டு போய் ஐஸ் வாங்க போற? அது நீ எது வாங்கினாலும் நம்ம ரூம் நம்பர் சொல்லிட்டு அதுல ஆட் ஆக போகுது. அப்புறம் நம்ம எடுத்துட்டு போய் என் கார்டு எடுத்துட்டு போய் வேற ஐஸ் வாங்குறாங்களாம். இது உனக்கே ஓவரல? என் கார்டு வந்துருக்கணும், எங்க என் கார்டு? அது என்ன அது அது எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா யோசிக்கிறியா? ஆமா. உண்மையிலேயே அப்போ உனக்கு ஐஸ் வேணும், நீ அழுதுருப்ப. நீ அழலியே, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்ட இது ஐஸுக்கான விஷயமே இல்லைன்னு. நிஜமாவே நீ ஐஸ் வேணும்னு அப்ப நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிருப்ப. அப்பவே ஐஸை திருப்பி கொடுத்துருவேன். அப்பவே தெரிஞ்சிச்சு ஐஸ்க்காக இல்ல. சரி என்னதான் பண்றீங்க, எவ்வளவு தூரம் தான் போறீங்கன்னு பாக்கலாமே பார்த்தேன். புரிஞ்சதுல? கூட உங்க அண்ணி உனக்கு ஒத்து ஊதுனாங்க பத்தியா, அப்ப கன்ஃபார்ம் பண்ணேன். 2 பேரும் ஒன்னா தூங்க பிளான் போட்டிருக்கீங்க. எங்க 2 பேரும் கைட்டி விட, அதானே? ஓ பேபி, நீ என்ன பண்ணாலும் நீ வேலைக்கு ஆகாது, புரிஞ்சதுல? நீ வேணும். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க உங்க அண்ணனும் இருந்துக்கிட்டோம், அண்ணியும் இருந்துக்கிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன வேணுமோ அதை பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பேன். நான் கவலைப்பட மாட்டேமா? கவலைப்பட போறது நீங்க தான். புஜ்ஜி, புரியல? என் கிட்ட இருந்து பிச்சுக்கணும் நீ நினைக்கிற? என்ன பிடிக்கலையா நிஜமாவே உனக்கு சொல்ல? அப்படிலாம் இல்ல. நான் உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், சும்மா உங்க சத்தியத்தை யோசிக்காத யோசிக்காத. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு வெறும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது மட்டும் தான் சத்தியம், புரியுதுல? அவங்களோடய சொன்னது என்ன, அவர் தான் என் புருஷன்ட்டு. அப்புறம் என்ன? சும்மா அதையும் யோசிச்சுட்டு இருக்காத. தேவையில்லாதவங்களும் தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு நம்ம லைஃபை எடுத்துக்கிற, அவ்வளவுதான் சொல்வேன். இப்படியே பயந்துட்டு இருந்தேன்னு பிக்கியா, இந்த பயத்துக்கு யார் காரணமோ அவனை உண்டுலன்னு பண்ணிடுவேன். நானும் வாக்கு காப்பாற்ற மாட்டேமா சொல்லிட்டேன். நீ எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற மாட்டேல, உனக்கு அவங்க கொடுத்த சத்தியம் மட்டும் தானே யோசினேன். நீ என் சத்தியத்தை கூட விட்டுடுற, அதாடி தேவையில்லாமலாம் யோசிக்கிற. அப்ப நானும் தேவையில்லாம எல்லாம் பண்ணலாம்ல? இல்ல, நான் யோசிக்க மாட்டேன். இது வார்த்தையில மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட. நான் இங்க வந்ததுல இருந்து, இந்த இந்தியாவில் நுழைஞ்சதுல இருந்து இந்த வார்த்தையை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா செயல்ல என்ன கலாய்க்கிறீங்களா? நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அது புரியுதா? என்ன உண்மை? என் பொண்டாட்டி நடந்துக்க மாட்டேன், வெறும் மருமகளை தான் நடந்துக்கிறா. அம்மே, ஆமா, நீ விஜய்க்கு மருமகளை மட்டும் தான் நடந்துக்கிற, புரியுதா? ஆனா இந்த வீர பொண்டாட்டியே நடந்துக்கவே மாட்டேன். சரி சரி, இனிமேல் நடந்துக்கிறேன். இந்த ஜென்மத்துல எனக்கு உண்மை நம்பிக்கையே வராது. எப்படி சொல்லிட்டீங்க? என் கிட்ட தள்ளி இருக்கு, இவ்வளோ பிளான் போடுற, உன்னை வச்சுட்டு என்ன பண்றது? நான் கண்டுபிடிக்காம இருந்தா கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கணும் இல்ல? இதுக்கு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருப்பீங்க. இல்லை மேடமோட ஒரு ரூம் மட்டும் தான் எனக்கு தெரியும், இன்னொரு ரூம் அது எங்கன்னே தெரியாது. நான் எங்கன்னு போய் தேடுவோம் உங்களை? என்ன தள்ளி வைக்கிறதுனா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். இருக்கு உனக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா, கஷ்டமா தான் இருக்கும். இப்போ சொன்னதுலேயே பெரிய போய் தானே. நான் என்ன ஓட்டுறீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன். குட் ஜோக், நம்பிக்கை வரல. நான் ரொம்ப ஓட்டுறீங்க பாருங்களேன். நான் கண்டுபிடிச்சதுனால பவ்யமா பேசுறீங்க, இல்லைன்னா என்ன குதி குச்சிருப்பீங்க நேரம்.
அது ஏதோ லைட்டா. அவளே இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபுல்லாக இந்த ரூம்குள்ள தான் வா. நோ நோ நோ, அதெல்லாம் தவறான செயல். சே அதான் கரெக்டான செயல். சரி, நேற்று நீங்க சொல்லவே இல்லை, எங்க போனீங்க 5 o'clockலாம்? இப்போ அந்த கதை தேவையா? வேணும். எனக்கு கூட தான் வேணும், அதெல்லாம் கிடைக்குதா என்ன? உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு, ஓவரா பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க, திருப்பி ஒண்ணு கூட கொடுக்கல, ஞாபகம் இருக்கட்டும். வாங்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வெக்கமே இல்லாம கொடுக்குறீங்க ஒன்னா திருப்பி. டாபிக் மாத்தாதீங்க, கேட்ட கேள்வி பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்வி பார்த்துக்கலாம். பேட் பாய். பரவாயில்ல, இந்த விஷயத்துல நான் பேட் பாயாவே இருந்துக்கிறேன், ஓகேவா? ஆனா நான் டாபிக் மாத்திரதா இல்ல. சரி சரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தூக்கம் வருதுன்னு அப்படியே தூங்கிடுவேன். அதான உன் பிளான், எனக்கு தெரியும். நோ வே பேபி. சரி சரி சொல்ல மாட்டேன். நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். ப்ளீஸுங்க, நம்புங்க இந்த ஒரு வாட்டி. நம்பிதான் நீ இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஏதாவது ஒரு சொல்லி எஸ்கேப் போறதுக்கே பிளான் போடுறல, உன்னை நம்பவே மாட்டேன். நல்ல பொண்ணு ப்ளீஸ். நோமா. எனக்கு பண்ண தெரியும். அதான் சொல்லுங்க ப்ளீஸ், நான் சமத்து பொண்ணா இருப்பேன் ப்ளீஸ். இப்படி கெஞ்சியே ஏதாவது பண்ணி ஏமாத்திரு மனுஷன். அப்பாவே மூஞ்சி வச்சுக்க, எங்க தான் தெரியுதோ, எங்க தான் கத்துட்டு வரேன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. சரி சொல்றேன். நீங்க அவன் கேட்டுட்டு இருந்தால, அதுக்கப்புறம் போயிட்டான். அப்பதான் யோசிச்சு பார்த்தா, அவன் ஏன் போனான்னா வேற ஷிஃப்ட் கால் வந்துட்டாங்க. மேபி அதுல யாரையும் அவனுக்கு தெரியாம இருக்கலாம்ல, அதனாலதான் அவன் அப்புறம் கிளம்பிட்டான்னு புரிஞ்சுது. அதனால காலைல 5 மணிக்கு ஷிஃப்ட்டுக்குள்ள யார் வரான்னு பார்த்தோம். பார்த்துட்டு அவனுங்க சைன் போடுற இடத்துல நின்றுட்டு சும்மா ஏதோ தருந்தா, எங்க போனான்னு தெரியல. திருப்பி அவன் தேடி வந்தா ஆளை காணோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்குற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி தெரியாதவங்க அப்படியே கேஷுவலா போயிட்டானுங்க. அவன் யாரால வரானோ அவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போனா நாங்க எங்க இருக்கோமோ அங்கங்க ஒருத்த மட்டும் எங்களை இது பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் தான் இவனை நுழைய வச்ச இன்ஃபார்மர். அவனை கண்டுபிடிச்சோம், தூக்கணும். அவன் கூட இன்னொருத்தர் இருந்தான், அவனையும் தூக்கிட்டோம். அப்புறம் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டோம். உங்க சித்தப்பா என்ன ஏதுன்னு விசாரிச்சு, அவங்க பெங்களூர்லாம் பெருசா இல்லை, காசுக்காக செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு டிஸ்மிஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இவனையும் மிரட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏரியால இருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு பேசிட்டோம். இது மாதிரி எங்க ஹோட்டலுக்குள்ளலாம் வரக்கூடாது, இது பண்றதால ஹோட்டலுக்கு வெளியே பண்ணிக்கோங்க, ஹோட்டலுக்குள்ள வரக்கூடாது, எங்களுக்கு ஹோட்டலுக்குன்னு ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டோம். அது இவங்களோட அந்த இது இருக்குல்ல, ஹோட்டல் சங்கம், அதோட ஹெட் நமக்கு க்ளோஸாக தான் இருக்காரு. அவர் அங்கெல்லாம் பேசுறாரு, அவரை வச்சு மூவ் பண்ணிட்டோம். அதனால அவங்களும் எங்க பிரச்சனைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வெளியே பேசிக்கிறோம், உள்ள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை எழுதி கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக நாளைக்கு 2 பேரை புதுசாக எடுக்க போறாங்க. அந்த 2 பேர் போயிட்டாங்க. மற்ற யாருக்கும் நாங்க தான் பண்ணோம்லாம் தெரியாது. ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு அது க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ நீங்க போறதுக்கு மிஸ் ஆயிடுச்சோ? எனக்கு இங்கே இருக்கு, அப்புறத்துக்கு நாங்க போனோம். இப்போ இங்கே இதை பண்ண போறேனே, அப்புறம் அங்க போய் அது இதுக்கு வேண்டாம். தெரியாம சொல்லிட்டேன். வாய் இருக்குல்ல, அதுலதான் நீ மாட்டிட்டு இருக்க, தெரியுதா? நான் நிஜமாவே டயர்டா இருக்கு, தூங்கிடலாம் தான் யோசிச்சேன். ஆனா வாய் இருக்கு பத்தியா, அதுதான் கெடுக்குது. சரி, நீங்க யோசிச்சது நடத்திக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விருப்பத்தை மட்டும் தான் செஞ்சேன், ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. டயர்டா இருந்துச்சு, தூங்கணும்னு தான் யோசிச்சேன். எனக்கு வாய் ஒன்று சொன்ன பத்தியா, ஏன்னா உன்னை விட்டு வச்சிருக்கிறதுனால நீ தேவையில்லாமலாம் பேசுற. அதனால நம்ம செயல்ல இறங்கிடுவோம், என்ன ஓகேவா? அந்த பெட்ஷீட் பார்ப்போம். மாட்டேன். நோ நோ நோ. பவ்யமா மடிச்சு வச்சிருக்க, வேண்டாம் தேவைப்படாது, கொடு, நம்ம தூங்கலாம். நைட் ஃபுல்லா பேசல, தூக்கம் வரல. நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் மாட்டேன் இப்படி பண்ணி ஓடி போயிடுவேன். எனக்கே தெரியும் எப்படி பிடி பண்ணிட்டு, முடிஞ்சா என் பிடிதான் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நான் விட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதெல்லாம் செல்லாது. முடியாது ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் செல்லம் நேரம் தெரியாம எதுவும் சொல்லிடுறேன், அதுக்குள்ள இப்படி ரிவெஞ்ச் டாஸ்க் எடுக்கலாமா? நல்ல புருஷனா நடந்துக்கோங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தங்கம், நீ இப்படிதான் வாய் கொடுத்து மாட்டிக்கிற, புரியுதா? அதனால நான் சைட்ல பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கு, நீ ரொம்ப பேசிடுற, அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். நல்ல பொண்ணு நடந்துக்கிறேன். முடியாது. சமத்து பொண்ணு நடந்துக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வச்சுட்டு விடுன்னு. மாட்டேன். அப்புறம் என்னை பத்தி தெரியும் உனக்கு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வாய் ஆட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? வச்சுட்டு கொடுன்னு. மாட்டேன். அதிகமாக கட்டுவாங்க போறீங்க. இப்பவும் சொல்றேன், வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்னும் நசுக்க மாட்டேன், இல்லைன்னா உன்னதான் பிடிச்சி நசுக்கிடுவோம், பார்த்துக்கோ. வச்சுட்டு லாக் போடுறதுனால தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன்.
உங்களை லாக் போட்டுனா நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யோசிச்சுக்கோங்க. போதும் தூங்கலாம். நீங்க இன்னைக்கு ரொம்ப பண்ணிட்டீங்க. அதனால எனக்கு விடுறதாவே இல்ல. விட்டுருவேன். அம்மா நாளைக்கு எப்போ கிளம்புறோம்? எப்பவுமே நீ இப்படிதான் இல்ல. எப்போ கிளம்புறோம்? உன்னை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுது. நாளைக்கு நைட்டு போதுமா? அப்போ நாளைக்கு காலைல பேச்சு தப்பா பார்க்கலாம். போமா போ. போய் பார்த்து கொஞ்சம் கொலாவு. யாரும் வேணாம்னு சொல்லல. என்ன? அதான் கொஞ்சம் கொலாவுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்ன? அப்போ ஓகே. சரி, 4 நாள் என் கூட இருந்துட்டீங்க. உங்க காலேஜும் உங்களுக்கு இல்ல. தள்ளி வச்சிருவீங்களா என்ன? அப்படின்னா என் கூட மட்டும் இது எப்படி முடியும்? இங்க இருந்துட்டு போயிடலாமே. அது நல்லா இருக்கு. இங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும் சாட்டைக்கு அதானே. ஆமா, வேற இருக்கு. போனவங்களுக்கு அதுக்கு மட்டும்தான். அவள் இது மாதிரி பேசுனது என் வாய் உடைச்சிருவேன். சொல்லுங்க. அதுவும் வேணும், அவ்வளவுதான். இதுவா நானா? இல்லாம சேட்டை யாரை வச்சு பண்ண முடியும்? உன்கிட்ட தான் பண்ண முடியும். அப்புறம் என்ன நானா அதுவான்ட்டு? நீ தான் வேணும். எனக்கு எல்லாத்துக்கும் நீ தான் வேணும். இவ்வளோ டீப் எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்கல. கொடுக்க வேண்டியது என் கடமை. ஒன்றும் வேண்டாம். நான் சொல்றேன் வேண்டாம். நான் வேலைக்கு போவா. ஒன்றுவேன் போதும். கொஞ்சம் பாக்கி இருக்கே. பரவாயில்ல, அது டெபாசிட் பண்ணி வைங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்ககிட்ட டெபாசிட் பண்ணிட்டேன்றேன். பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க, அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நோ நோ நோ, அது உங்ககிட்ட தான் கொடு. பிச்சிடும் பிச்சு. நான் இப்ப பேசக்கூடாதுன்னா அப்ப நீ சொல்லு. இந்த 3 நாள் என்ன பண்ண போற? உங்க கூட இருப்பேன். ஆனா கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா கோச்சுப்பீங்களா? என்னம்மா, அண்ணனையும் இருக்காங்க தானே. நான் வேலை கொடுத்துடுவேன். அவங்க அதுல இருப்பாங்க. ஆனா கேர்ள்ஸ் வந்துட்டு நீ கேர்ள்ஸ் கூடவே தானே இருப்ப. கேர்ள்ஸ் கூட இருந்தா மட்டும் என்ன உங்ககிட்ட இருந்து தானே இருப்பேன். அதுல சொல்லாதுன்னா சொல்லாது. ப்ளீஸ். உனக்கு எஞ்ச வேண்டாம், இருந்துக்கோ. தேங்க்யூ சமத்து பையன். சமத்து பையன் கிஃப்ட் எடுத்துக்கலாமா? கிஃப்டும் இல்லை, வந்து தூங்கலாம். வாங்க எழுந்துருங்க. ஒன்னு 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 எஸ் 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 எழுந்துருங்க. போய் தேவை தான் பிச்சு விடுவேன். எழுந்துருங்க. தூங்கலாம் வா. ஆளுங்க யாருமே இல்லைன்னா இவங்களே தான் பண்ணுவாங்களோ காடி மாடி நின்றுட்டு. வா, டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிடுச்சு. சரி போய் ரெடி ஆகும். என்ன என்ன அப்படி பாக்குற? நல்லாதான் இருந்துச்சு உங்க டான்ஸ். நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க ஒரு காஸ்டியூம், அது அதை விட நல்லா இருக்கு. காஸ்டியூமா? பொம்பளை புள்ள ரூம் உட்காருங்க, தட்டிட்டு வரணும் தெரியாத உங்களுக்கு? நிப்பீங்களா? நான் எந்த பொம்பளை புள்ள ரூமுக்கு போனேன்? நான் யாரும் தானே வந்தேன். இல்ல இவ்வளவு நேரம் நான் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. போங்க என்ன போனோம் புரியல. நான் இதுக்கு போனோம். இது யாரும் குரல் குத்துட்டுலாம் வர மாட்டீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாதியில தான் வந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணுமே ஆசையா இருக்கு. ஃபீல் பண்றியா? அடிச்சிரும், ஓடுங்க. இருந்தவங்க காஸ்டியூம் இதுதான். ஓடுங்க என்ன. ஒரு காஸ்டியூம் நான் அந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே. காலையில இங்க குளிக்க போனா லேட் ஆகுறது காரணம் இதுதான். இதுக்காக தான் இந்த ரூம்ல குளிக்க மாட்டேன்ட்டு போய் அந்த ரூம்ல குளிக்கிறீங்க அந்த வீட்டுல, அப்படித்தானே? போங்க என்ன. வர இங்கதான் இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. ப்ளீஸ் 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 போங்க. கிட்ட வராதீங்க, போங்க என்ன. அதெல்லாம் முடியாது. அப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு கூச்சமா இருக்கு, போங்க. என்ன சும்மா போங்க போங்கன்ற? என் ரூம் நான் வந்தால் அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன். 2 minutes சரி போங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறம் நான் உங்க ரூமை விட்டுறேன். நீங்களே இருந்துக்கோங்க உங்க ரூம்ல. ஹலோ, 2 செகண்ட் கூட நகர மாட்டேன். வேணும்னு வெறுப்பேத்துறீங்க தானே. அப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. என்ன பண்றீங்க பண்ணிக்கோ. ரொம்ப பண்றீங்கல்ல, போங்க. ரிவர்ஸ்லயே போவீங்க. எங்க போறீங்க? ஹலோ, ஏடி எப்படி ஓடுறா பாருங்க. ஹாய், வாங்க இங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இங்க. என்ன, நான் வெளியே போகணும். நான் இங்க கேட்க வந்துட்டு வேற என்ன பேசுறோம்? என்ன வெளியே போகணும்னு இருக்க? நான் போகணுன்ற நீ போகணுன்ற இதுக்கு நான் போகணும். இப்பெல்லாம் பிசினஸ் சரிப்பட்டே வரணும். சில குட்டிக்கு என்ன பிரச்சனை இப்ப சொல்லு பாப்போம். விடுங்க விடுங்க, நான் போகணும். விடுங்க, நான் போகணும். தவிர எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க எடுங்க. இன்னும் பிரச்சனை? வெளியே போகணும். போகணும் சொல்லாம வந்தீங்க. இப்ப அதுல என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. காஸ்டியூம் எனக்கு எதுவுமே பிடிக்கல இப்போ. புரியல. அதுல என்ன இருக்கு? என் மட்டும் கியூட்டா வாழ்த்தனமா ஆடிட்டு இருந்தா நான் பார்த்தேன். அதுல என்ன இருக்கு? காஸ்டியூம் நல்லதா இருந்துச்சு. கொன்றுவேன். வந்து விட்டு நீ அதெல்லாம் போடுவேன். வெளியே போகணும். பதில சொல்லு. வெளியே போகணும். இன்னைக்கு ஃபுல்லா எங்க ரூம் தான்.
நம்ம செக் அவுட் ஆகிற வரைக்கும் ரூம், ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பதில் வேணும். ஆமா, அங்கேயாவது போடுவேன். உடனே கூட நீ வீட்டுக்கு போட மாட்டேறிய? குளிச்சுட்டு வரும்போது தான் போட்டு வருவேன். ட்ரெஸ் அங்கேயே போட்ட ஒரு மாதிரி இதுவாயிடும்ட்டு ரூம்ல வந்து அப்புறம் மாத்திப்பேன். அப்போ ஒரு காஸ்டியூம் மெயின்டைன் பண்றீங்க. ஆமா மகாபலிபுரத்துலயும் மெயின்டைன் பண்ணி, ஆமா. நீங்க ஃபாரின்ல மெயின்டைன் பண்ணலையே? ஃபர்ஸ்ட் பேக் பண்ண லக்கேஜ்ல அது இருந்துச்சு. ரெண்டாவதா சிவானால மாத்தின லக்கேஜ்ல அது எடுத்துட்டு வரல, அவ்வளவுதான். ஓ, ஓகே ஓகே, போதும். இனிமேல் நீங்க நம்ம ரூம்ல குளிங்க, ஓகேவா? கொன்றுவேன். டெய்லி கண்ணாடி முன்னாடி இந்த வேலை தான் பாக்குறீங்க. நான் இங்க இருக்க மாட்டேன்னு நீங்க இதை பத்தியே பேசுவீங்க எனக்கு தெரியும். அம்மா, நீ பண்ணிட்டு இருந்த வேலைக்கு நான் வேற பண்ணிருக்கணும். அமைதியா நல்ல பையனா பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க. பிச்சுன்னு விடுங்க. சரி வா, மசாஜ் ரூம் போலாம். அது எனக்கு உடம்பு வலிக்குது நிஜமாவே. எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடு, பாடி மசாஜ் பண்ணி விடு. அங்கே ஆள் இருக்காங்களே. எவனெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன எவ்வளவு பண்ண போறா? பாருன்னு. மாட்டேன் மாட்டேன், பாரு. உங்களை பார்க்க மாட்டேன். எனக்கு ஃபுல்லா எப்படி இருக்க போற? ப்ளீஸ். உன் கதையை நான் எடுக்கல, என் கதைக்கு வா. எனக்கு பாடி மசாஜ் வேணும். அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் ஜென்ரலா ஏதோ பண்ணுவேனே, அவ்வளோ. வீட்டுல தலைக்கு மசாஜ் பண்றது, சும்மா எண்ணெய் தேய்ச்சி விடுறது, அவ்வளவுதான் வரும் எனக்கு. பண்றது டெக்னிக்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணும். அந்த ஸ்பால படுக்கணும், அங்க இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு எனக்கு பண்ணி கூட, அவ்வளவுதான். ப்ளீஸ், அங்க ஆளுங்களே பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் என் முன்னாடி தான் பண்ணணும். நானும் என் முன்னாடி பண்ணுவேன். எங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை, புரியுதுல? எனக்கு பண்றது உனக்கு பிடிக்கல. கூச்சமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன். இப்பவும் எண்ணெய் தேய்ச்சி விடுவதா தலையில? குளிக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி விடுவதா சின்ன வயசுல? உனக்கும் நாங்க தேய்ச்சி விட்டுருந்தா இருந்தோம். போனா எல்லாருக்கும் தேய்ச்சி விடுவாங்க தானே? அது பண்ணலாம். அதுதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஆனா இங்க அவங்க தர அந்த மசாஜ் தேய்க்க போற, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நீ தான் பண்ணணும். முடியுமா முடியாதா நீயே சொல்லு. சரி சரி பண்றேன். எங்களுக்கு சலிச்சுக்கிட்டுலாம் யாரும் பண்ண வேண்டாம். அவனை பிச்சு விடும், பிச்சு பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. போலாமா? இறக்கி விடுங்க, போலாம். சொல்ல முடியாது, நீ தூக்கிட்டு தான் போகும். விளையாடாதீங்க. பார், நான் வேற மாதிரி இருக்க வேண்டியவன், வேற மாதிரி இருக்கேன். ஒழுங்கா சொல்றது கேட்டு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உன்னை மசாஜ் பண்ணதான் கூப்பிட வந்தேன். நீ ஒரு மார்க்கமா நின்று என்ன வேற மாதிரி ஆக்கி விட்ட, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்டு சைலண்டா வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணாம மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு விட்டுடுறேன். நீ ஏதாவது அவங்க பண்ண, அப்புறம் நான் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஆமா, தப்பல் போடாம வந்துட்டேன். அதெல்லாம் டோர் லாக் ஆயிடும்ல. அது சரியா சாத்தல. ஆமா, அது சரியா சாத்தல. ஸோ அது ஃபால்ட் எங்களுது இல்ல, உங்களுது. புரிஞ்சுதான்? புரிஞ்சுது. அந்த கஷ்டம் வந்து மசாஜ் பண்ணி விட்டுறியா? ஒன்றுவன் பேசாதீங்க. இல்ல அது வந்து சினுங்க, வா போலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.